மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து இன்று அறிவிக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே.எஸ். அழகிரி, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் 2 நாட்களில் வெளியாகும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்னரே தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமடைந்து தொகுதி பங்கீடு வரை சென்றுள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதன்படி காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேற்று ஆலோசனை நடத்தினார். மேலும் ராகுல் காந்தியை திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி, திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு விவரம் இன்று மாலை அறிவிக்கப்பட இருப்பதாக கூறினார். தொகுதி பங்கீடு பற்றி இரு கட்சிகளின் தலைவர்களும் இணைந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள் என கூறினார். பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கனிமொழி அவர்களும் பேசி முடிவு செய்துவிட்டார்கள். முடிவு என்ன என்பதை முறைப்படி நாளைக்கு அறிவிப்போம். இதேபோல சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர்கள் இன்று சென்னை வர இருப்பதாக தெரிவித்தார். நாளை டெல்லியிலிருந்து யாராவது தளபதி அவர்களை சந்தித்து கூட்டணி நிச்சயமாக கையெழுத்தாகும். நாளை அறிவிப்பு வரும். அது தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். இந்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் உள்ளிட்ட முழுமையான விவரங்கள் இன்னும் 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றார். 40க்கு 40 திமுக அணி வெற்றி பெறப் போகிறது. இந்த கூட்டணி வேண்டுமானால் அமையுங்கள். காங்கிரஸ் ஏற்கனவே நம்மோடு கூட்டணிகள் இருக்கு. ஏற்கனவே நம்முடைய சில தோழமை கட்சிகள் நம்மோடு இருக்கு. இன்னும் 2-3 நாட்கள்ல அந்த கூட்டணிகள் அந்த தோழமை கட்சிகளோடு கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்க இருக்கிறோம். அது ஒரு பக்கம். என்னதான் கூட்டணி அமைச்சாலும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டணி. இதன் மூலம் திமுக கூட்டணியில் யார் யார் இடம்பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது.